Discuss the impact of post-liberal economy on ethnic identity and communalism. ஸோ லிபரலைசேஷனுக்கு அப்புறம் எத்னிக் ஐடென்டிட்டி மேலேயும் கம்யூனலிசம் மேலேயும் இருக்கக்கூடிய இம்பேக்ட் வந்து கேட்குறாங்க. சரி, ரொம்ப சிம்பிள், நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். என்னது? இப்போ போஸ்ட் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் எத்னிக் ஐடென்டிட்டி எப்படியெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ 1991 அப்புறம் ஸோ டிமாண்ட் ஃபார் த ஸ்டேட் ஜார்க்கண்ட், ஸோ நியூ ஸ்டேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அது மூலயமா மெயின்லேண்டுக்கு இந்தியாவுக்கு வந்து கனெக்டிவிட்டி அதிகமாகிடுச்சு. குளோபல் மார்க்கெட் அவங்களுக்கு எத்னிக் குரூப்ஸ்க்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. ரைஸ் ஆஃப் கல்ச்சுரல் டூரிசம், அதுக்கடுத்து டிஜிட்டல் எத்னிக் ரிவைவல் நடந்தது. நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்ஈவன் growth. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டுமே டெவலப் ஆச்சு. ஸோ கல்ச்சுரல் ஹோமோஜினைசேஷன், ஸோ வெஸ்டர்ன் கல்ச்சர் அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. அதனால எத்னிக் ஐடென்டிட்டி லூஸ் ஆக ஆரம்பிச்சது. டெவலப்மெண்ட் இன்டியூஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், போஸ்ட் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் நிறைய நிறைய ஏரியா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதனால நிறைய டிஸ்பிளேஸ்மெண்ட், ட்ரைபல் டிஸ்பிளேஸ்ட் ஏரியா அப்படிங்கிற மாதிரியே ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைபல் இம்பாக்ட் ஆக ஆரம்பிச்சது ட்ரைபல் பீப்புள் மேலே. லிங்குவிஸ்டிக் டாமினன்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி டாமினன்ட் ஆக ஆரம்பிச்சது. ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஸோ குறிப்பிட்ட ட்ரைபல்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி மைன்ஸ் மினரல்ஸ்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ கம்யூனலிசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்கனாமிக் இன்டர் டிபெண்டன்ஸ் அதிகமாக கிரியேட் ஆச்சு. ப்ரொஃபஷனலிசம் ஓவர் பரோக்கியலிசம், அர்பன் ப்ளூரல் டிவைட், மிக்ஸ்டு நெய்பர்ஹுட் வர ஆரம்பிச்சாங்க. செக்யூலரைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஸ்பேசஸ், இப்போ சிட்டிஸ்ல எல்லாமே வந்து அந்த செக்யூலரைசேஷன் பப்ளிக் ஸ்பேஸில் வந்து குறிப்பிட்ட கேஸ்டோ இதுவோ ஐடென்டிட்டி வந்து ரிவீல் பண்ணுறது கிடையாது. க்ரோ ஆஃப் ரேஷனல் மிடில் கிளாஸ், இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பரன்சி அதிகமாக இருந்தது. நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிலேட்டிவ் டிப்ரவேஷேஷன், டிஜிட்டல் போலரைசேஷன், சோஷியல் மீடியா, ஸோ அதை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறது, சோஷியல் மீடியா வந்து கேஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது, கேஸ்ட் டிவைடுக்காக யூஸ் பண்ணுறது, வித்ட்ராயல் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து இந்த வெல்ஃபேரிஸ்டிக் டிமாண்ட்ல இருந்து கொஞ்சம் பின்வாங்கிறது. மைக்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து அமைஞ்சது. வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், ஸ்ட்ரென்தன் த கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ், ப்ரமோட் equality education and linguistic cultural diversity, ensure digital literacy, encourage inter community dialogue cooperations, இதெல்லாம் நம்ம பண்ணணும்.